முழு பூசணிக்காவை சோத்துல மறைச்ச கதை அப்படின்னு நீங்க கேட்டிருக்கீங்களா? எல்லாருமே நம்ம கேட்டிருப்போம். இந்த சொலவடை எப்படி வந்துச்சுன்னு பார்க்கலாமா? வாங்க காணொலிக்குள்ள போகலாம். ஒரு ஜமீன்தார் இருந்தாங்களாங்க. அவர் ஒரு மனைவி கூட சாயங்காலம் அப்படியே காலை வர அப்படியே நடந்து போயிட்டு இருக்காரு. போயிட்டு இருக்கும்போது ஒரு தோட்டம் பார்க்குறாங்க. அந்த தோட்டத்தில் பூசணிக்காவாக இருக்கு. ஜமீன்தாருக்கு பூசணிக்கான உயிர். உடனே அவங்க மனைவி கேட்குறாங்க, எங்க ஒரு பூசணிக்காய் பறிச்சுட்டு போகலாங்க வீட்டுக்கு அப்படின்னு. ஏம்மா, ஒரு பூசணிக்காய் வாங்க நம்மளால முடியாதா? எதுக்கு வேற தோட்டத்தில் போய் நம்ம பறிக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் அந்த அம்மா விடவே இல்லைங்க. எனக்கு என்னமோ இது ரொம்ப நல்லா இருக்கிற மாதிரி தோணுது. பாருங்க, சுற்றி முற்றி யாரும் இல்லை, இருட்டவே போகுது. யாருக்கு தெரிய போகுது, ஒரு பூசணிக்காய் எடுத்தா வாங்க அப்படின்னு சொல்லி எடுத்துகிட்டு போகிறாங்க. வீட்டுக்கு போய் அடுத்த நாள் காலையில் சமைச்சு சாப்பிட்றாங்க. சாயங்காலம் திருப்பி இதேமே வாக்கிங் போகிறாங்க. ஜமீன்தார் ஒய்ஃபும் போயிட்டு இருக்கும்போது எதில் ஒருத்தர் வர்றாரு. ஜமீன்தார் ஐயா, நீங்கள் பூசணிக்காவை அந்த தோட்டத்துலேருந்து திருட்டிட்டாங்களாமே, ஊரே பேசுது அப்படின்னு. உடனே அவருக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. திரும்பி ஒய்ஃபை பார்க்குறாரு. அந்த அம்மா அப்படியே திரும்பிடுச்சு. என்னடா இது, யாருமே பார்க்கல நினச்சுமே ஊரே சொல்லுதே அப்படின்ட்டு. என்ன செய்யன்னு தெரியல. திருப்பி நடந்து அப்படியே வாக்கிங் போகிறாங்க. போகிற வழியில் பார்க்குறவங்களாம் கேட்குறாங்க. ஒரு மாதிரி ஆயிடுது. ஜமீன்தாருக்கு, வா வீட்டுக்கு போகலாம், உன் பேச்சை கேட்டதுக்கு எனக்கு இதுவும் வேணும், இதுக்கு மேலேயும் வேணும்னு வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிடுறாரு. வீட்டுக்கு போயிட்டு அவருக்கு ரொம்ப டிஸ்டர்ப் ஆகிடுச்சு. நான் இப்போ என்ன பண்ணுறது, அசிங்கமாயிடுச்சு அப்படின்னு. நீ தானே இந்த பிரச்சனை காரணம், நீ ஏன் எனக்கு ஒரு சொல்யூஷன் சொல்லு அப்படின்னு சொல்கிறாரு. உடனே அந்த அம்மா, இருங்க அதுக்கும் நான் சொல்யூஷன் வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன சொல்யூஷன் சொல்லு அப்படின்னு ரொம்ப வெறுப்பாக தான் கேட்குறாரு. ஏன்னா இந்த அம்மாவால் தான் அவர் பிரச்சனையில் மாட்டிக்கிட்டாரு அப்படின்னு. அதுக்கப்புறமா அந்த அம்மா சொல்கிறாங்க, எங்க நம்ம ஊரே கூப்பிட்டு ஒரு 10 நாளைக்கு இல்லை ஒரு மாதமே வச்சுக்கோ, நம்ம தான் வசதி இருக்கே, தட புடலாக விருந்து போடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. விருந்து போட்டு சொல்கிறத கேளுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஏற்கனவே நீ சொல்லி தான் இப்படி ஆயிட்ட அப்படின்னு அவர் மைண்ட் வாய்ஸில் இருந்தாலும் வெளியே சொல்லலை. சரி, அவங்க சொல்கிறத செஞ்சு பார்க்கலாமே அப்படி ஊரே கூப்பிட்டு தட்டப்புட்டால விருந்து வைக்கிறார். மண்டே ஒரு மெனு, டியூஸ்டே வரும், இப்படி சண்டே வரைக்கும் இப்படி மெனு மாற்றி மாற்றி விதமான மெனு. ஒரு மாதம் 2 மாதம் போக போக அக்கம் பக்கத்து ஊரெல்லாம் பரவி ஜமீன்தாரோட புகழ் பயங்கரமாக பரவிடுச்சு. எப்படி இப்போ டோட்டலாக அந்த மக்கள் பூசணிக்காய் திருநதையே மறந்துட்டு ஜமீன்தார் சாப்பாடு போட்டதை மட்டும்தான் பேச ஆரம்பிச்சிடுறாங்க. இதனால தான் இந்த கதை வந்திருக்கும் போல, முழு பூசணிக்காவை சோத்துல மறைச்ச கதை. இந்த மாதிரி நிறைய கதைகள் வேணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் ஒரு காணொளியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.